என் பையன் சஞ்சய்க்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்க அதை ஐயா. செஞ்சு கௌசி கொடுங்க. சரிங்க ஐயா. இவர் செத்து போன தன் பையனுக்கு பால் பாயசம் பிடிக்குங்கிறாரு. அதையே குறிப்பா கௌசிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவருக்கும் கௌசிக்கும் எந்த உறவும் இல்ல. அப்படி இருக்கும்போது கௌசிக்கு பிறக்க போற பிள்ளைய தம்பேர பிள்ளைன்னு நினைக்கிறாரு. குழப்பமா இருக்க. பால் பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கும் பிடிக்குமா? முன்ன பின்ன நீ பால் பாயசம் சாப்பிட்டுருக்கியா? இல்லையே பாட்டி. பின்ன எப்படி உனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு சொன்ன? தெரியலையே பாட்டி. எனக்கு தெரியும். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு சொன்னேன். எப்படின்னு பாட்டி கேக்குது. என் மனசும் உங்க மனசும் ஒண்ணுங்க. உங்களுக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு நினைச்சு நான் ஆசையா செஞ்சு அத பாட்டி கிட்ட கொடுத்தேன். என்னது? காஃபி வாங்கிட்டு வருவா. எவ்வளவு நேரம் லேட் ஆகுது? பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல கெஸ்டுக்கு காஃபியை குடியா. கௌசி கொஞ்சம் நெல்லுமா ப்ளீஸ். மா நித்யா, என்னங்க பாட்டிய ஆரத்தி எடுத்து வர சொல்லுமா. சரி. எதுக்கு மாமா இதெல்லாம்? நேக்குதான் இன்னும் குழந்தைய பொறுக்கலையே, அதுக்குள்ள எதுக்கு ஆர்த்தி எல்லாம்? இல்லம்மா, திஷ்டிமா திஷ்டி. உனக்கு இந்த ஸ்டேஜ் இல்ல, எந்த ஸ்டேஜ்லயும் திஷ்டி ஏற்படவே கூடாது. நீ சாதாரண நிலையில இல்லம்மா. ரோட்ல வரும்போது ஊர் கண்ணெல்லாம் பட்டிருக்கும்ல. நித்யா, பாட்டிய சீக்கிரம் வர சொல்லுமா. இதோ வராங்க. கௌசி, ஏங்க நீங்க வந்து கூட்டின்னு வரக்கூடாதா? எதுக்கு அப்பாவெல்லாம் அங்க அனுப்புறேன்? நான் வந்து கூப்பிட்டா எங்க உங்க அப்பா அனுப்பாம இருக்கிறோன்னு நினைச்சு அவரே கூட்டிட்டு வந்துட்டார் கௌசி. பாட்டி சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேயா. வாங்க பாட்டி. உள்ள போமா. வலது கால். வா. ஐயா, முன்ன விட கௌசி இப்ப பூரிப்பா தான் இருக்கு. பாத்துட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பேரப்புள்ள தான் பிறக்கும். அதுல சந்தேகம்? பேரனே தான். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது பிறக்க போறது பேரனா பேத்தியான்னு. டேடே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஸ்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என் மனசுக்கு நல்லா தெரியும், அவளுக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். கௌசி, இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. சுரேஷ், நீ ஒய்ஃப் கூட இருந்து ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? இங்க பாரு சுரேஷ், நீ இன்னில இருந்து ஆபீஸ்க்கு வர வேண்டாம். ஆபீஸ்க்கு வராம நான் வீட்ல இருந்து என்ன பண்றது? நீங்க என்ன சும்மாவா வீட்ல இருக்க போறீங்க? கௌசிக்கு தேவையான பணிவிடைகள்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க தானே போறீங்க. அண்ணே, ஆபீஸ நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். ஆனா இது லைஃப்ல ஒரு தடவையோ 2 தடவையோ தான் வரும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, புரிஞ்சுதா? கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு புருஷனோட அரவணைப்பு தான் பெரிய பலம். அப்பா, நம்ம ஆபீஸ்ல ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தா என்ன? என்ன ரூல்ஸ்? அதாவது லேடி ஸ்டாஃபுங்கெல்லாம் கர்ப்பமா இருக்கும்போது 8வது மாசத்துல 3 மாசம் லீவும் சம்பளமும் சேர்த்து கொடுக்கறோம்ல. அதே மாதிரி கொண்டாட்டிங்கெல்லாம் 8 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது புருஷங்களுக்கு 3 மாசம் சம்பளத்தோட லீவும் சேர்த்து கொடுத்தா என்ன? கரெக்ட் ஐடியா. அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடு. என்ன உனக்காக முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிறியா? ரொம்ப ஆசைப்படாத. நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது. உன் புத்தி எனக்கு தானே தெரியும். ரொம்ப வழியாத. சுரேஷ், கௌசிய நாளைக்கு செக்அப் கூட்டிட்டு போகணும், மறந்துடாத. சரிப்பா. பாட்டி, என்னையா? என் பையன் சஞ்சய்க்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்க அதை ஐயா. செஞ்சு கௌசி கொடுங்க.
சரிங்க ஐயா. இவர் செத்து போன தன் பையனுக்கு பால் பாயசம் பிடிக்குங்கிறாரு. அது ஏன் குறிப்பா கௌசிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? இவருக்கும் கௌசிக்கும் எந்த உறவும் இல்ல. அப்படி இருக்கும்போது கௌசிக்கு பிறக்க போற பிள்ளைய தம்பேர பிள்ளைன்னு நினைக்கிறாரு. குழப்பமா இருக்க. கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்தாங்க, இந்த லெட்டர் காத்தாலே வந்தது. என்னன்னு தெரியல, நானும் பிரிச்சு படிக்கல. பாருங்க. என்னண்ணா, லெட்டர்ல என்ன எழுதிருக்க? ஏன் உங்க முகம் மாறுறது? இல்ல, நாளைக்கு நம்ம ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஓ, அதுக்கே நீங்க கவலைப்படுறீள்? இல்ல, ஒருவேளை தீர்ப்பு நமக்கு... மேற்கொண்டு எதுவும் பேசாதே. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். சாயங்காலம் சாமிக்கு விளக்கேத்திட்டு கண்ணை மூடிட்டு அவரை மனசார நமஸ்காரம் பண்ணப்போ என் கண்ணுக்கு அஷ்டலட்சுமி தெரிஞ்சா. அஷ்டலட்சுமி தெரிஞ்சா நல்லதா பத்து? என்ன அப்படி கேக்குறேன்? அஷ்டலட்சுமியே மனக்கண்ணுக்கு தெரியறான்னு வச்சுக்கோங்க. இதை விட ஒரு நல்ல சகுனமே தேவையில்லைனா. 8 ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறவதான் அஷ்டலட்சுமி. ஒரு சமயம் 8 முனிவர்களும் சேர்ந்து விஷ்ணு பகவானை நினைச்சு தவம் செஞ்சாங்களாம். விஷ்ணு காட்சி கொடுத்து அஷ்டலட்சுமிகள்ல உங்களுக்கு எந்தெந்த லட்சுமியோட அருள் வேணும்னு கேட்டாராம். ஒருத்தர் தனலட்சுமி, ஒருத்தர் கஜலட்சுமி, ஒருத்தர் சொர்ணலட்சுமின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்டாளாம். கடைசியா இருந்தவர் நேக்கு தைரியலட்சுமி மட்டும் போறோன்னு சொன்னாராம். விஷ்ணு பகவானும் அவர் கேட்ட வரத்தை கொடுத்தாராம். தைரியலட்சுமி ஒருத்தி இல்லாததுனால மத்த 7 பேராலையும் எந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியலையா. காரணம் பயம், தைரியம் இல்ல. தைரியலட்சுமி மட்டும் அடைஞ்சவங்கிட்ட மத்த எல்லா லட்சுமிகளும் தானா வந்து சேர்ந்தாளாம். தைரியம் ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுண்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். புரிஞ்சுதா? பத்மா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. தீர்ப்பு தானா நமக்கு சாதகமா தான் வரும். இருந்தாலும் என்ன, அவ பக்கம் பணம் இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லையேன்னு யோசிக்கிறீளா? நான் சொன்ன கதையில வர்ற மாதிரி சொர்ணலட்சுமிய கூட தைரியலட்சுமி தான் பக்கம் இழுத்துடுவா. நிச்சயமா நிச்சயமா ஜெயம் நமக்கு தான். நம்ம பழைய வாழ்க்கை இப்ப நமக்கு கிடைக்க போறதுனா ஃபேக்டரி நம்ம கைக்கு கிடைச்சிடும். வேலையை உடனே ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் யாருக்கிட்டையும் வேலைக்காக அலைய வேண்டியதில்லை. நீங்க முதலாளி சீட்ல உட்கார்ந்துட்டு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அம்மாவை புழுவா நினைச்சு நசுக்க பார்த்தா இல்லையா, அவ முகத்துல நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கறி பூச போறது. நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்க போறதுனா. பத்மா, நீ சொன்னது நிச்சயமா நடக்க தாண்டி போகுது. கடவுள் நம்மளை எவ்வளவு சோதிக்கணுமோ அவ்வளவு சோதிச்சிட்டாரு. அடிச்சவங்க தானே அள்ளி கொடுக்க போறாரு. நாளையில இருந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்க போறாரு. சரி சரி, உள்ள வாங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். வந்து படுங்க.
பத்மா எங்க கற்பூரத்தையே காணோம். பத்மா வந்துட்டேமா. என்னம்மா? ஆத்துல கற்பூரம் இருக்கா இல்லையா? இருக்கேம்மா. ஆ, போ. அப்போ கற்பூரம் மட்டும் எடுத்துக்கோடி. பூ பழம் தேங்காய் இல்லைன்னாலும் பரவாயில்லடி. நம்ம கையில அதை வாங்க கூட பணம் இல்லைன்னு அந்த பெருமாளுக்கு தெரியும். அப்போ வெறும் கற்பூரம் மட்டும் எடுத்துட்டு போலான்னு சொல்றேலாமா? இது தப்பில்லையாமா? தப்பு இல்லடி. பெருமாளுக்கு சகலமும் செஞ்சு அழகு பார்த்தவனா. உடம்பு முழுக்க தங்க நகை பூட்டி நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு செஞ்சு பார்த்துட்டேன். இன்னைக்கு நாம இருக்கிற இந்த நிலைமையில வெறும் கற்பூரமாவது கொளுத்தி பூஜை பண்றோமே, இதுவே பெரிய விஷயம்டி. நீ போய் கற்பூரத்தை எடுத்துன்னு வா, நம்ம கோயிலுக்கு போவோம். சரிம்மா. அம்மா பத்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பாக்கெட்ல ₹1 இருந்தது. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போறீங்களோ, பெருமாளுக்கு இதை காணிக்கையா போட்டுருங்க. இந்தா. என்னம்மா அப்படி பாக்குற? இருக்கரிச்சே நோட்டு கட்டு கட்டா போட்டோம். இப்போ கையில காசு இல்ல, இதுதான் இருக்கு. இதை பெருமாளுக்கு காணிக்கையா போட்டுட்டு வா. அப்பா, இன்னைக்கு கோர்ட்ல நம்ம கேஸ் தீர்ப்பாகுது. அது மட்டும் நமக்கு சாதகமா அமைஞ்சிடுத்துனா பழையபடி ஃபேக்டரி, கம்பெனி, ஆபீஸ் எல்லாத்தையும் திறந்துடலாம். அப்புறம் பெருமாளுக்கு நினைச்ச அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பகவானை பொறுத்த வரைக்கும் தங்கமும் ஒண்ணுதான், இப்போ நீங்க கொடுத்த இந்த ₹1 ஒண்ணுதான். உண்மையான பக்தி தான்ப்பா அவருக்கு தேவை. அது நம்மகிட்ட நிறையவே இருக்கு. அவரை நினைச்சுதான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யறோம். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு. ஸ்ரீ, டேய், என்னடாச்சு? ஆ, தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமா சொன்னாளா? நம்ம பக்கம் ஜெயம் தானே? டேய், அவ வாங்கின ஸ்டே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டால? என்னடா அம்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கா, நீ பேசாம இருக்க? இது நம்ம வாழ்க்கை பிரச்சனைடா. வாழ்வா சாவான்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். அங்க என்னதான் நடந்ததுன்னு சேர்த்த விவரமா சொல்லேன்டா. அவரை எது கேக்குறேன்? அவரோட பார்வையில இருந்தே தெரியல அங்க எதுவுமே நமக்கு சாதகமா நடக்கலன்னு. இத பாருங்கோ, தோல்வி, சோகம் இதெல்லாம் நமக்கு பழகி போயிடுது. என்ன நடந்ததுன்னு தைரியமா சொல்லுங்க. எதையும் தாங்கிக்கிற மனசு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. என்ன நடந்தது? பத்மா, கோர்ட்ல கேஸ நடத்தணும், அவ பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லணும், தீர்ப்பு சீக்கிரமா கிடைக்கணும். இத பத்தி எல்லாம் சுதர்ஷன் மாமாவோ சக்கரவர்த்தியோ தொழில் கூட யோசிக்கிறது இல்ல. டேய், அந்த மகாபாவிக மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கா? இந்த கேஸ் முடியவே கூடாது. பல மாசம், பல வருஷம் இழுத்துண்டே போனோம். அதாம்மா அவ ஆசை. ஐயோ, அதுக்காக பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு வாய்தா வாங்கினா. வாய்தாவும் கிடைச்சிடுத்து. என்னடா இது, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத பாவிகளா இருப்பாங்க போல இருக்க. டேய், இப்படியே வாய்தா வாங்கிட்டே போனால்னா எப்பதான்டா நம்ம ஃபேக்டரியை திறக்கிறது? எப்பதான் வேலையை ஆரம்பிக்கிறது? முடியாதுமா, அது மட்டும் முடியவே முடியாது. பத்மா, என்னடி சொல்ற? அவ திட்டத்தை சொல்றேம்மா. பல மாசம், பல வருஷம் மூடியே கிடந்தா உள்ள இருக்கிற எல்லா மிஷின்களும் துருப்பிடிச்சு பாழா போயிடும். அப்புறம் அதனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. பத்து, அந்த மிஷின் எல்லாம் சுதா பார்த்து பார்த்து வாங்கினதுரி. அதெல்லாம் துருப்பிடிச்சு அழிஞ்சு போறத அவன் மனசு எப்படிதான் சகிச்சுக்கிறதுரி? அம்மா, மெஷின் ஒரு ஜட பொருள். ஆனா நீங்க அவரோட ரத்த கலப்பு, தாய் ஸ்தானத்திலிருந்து வளர்த்தவா. நீங்களும் உங்க குடும்பமும் அழியணும்னு நினைக்கிறவர். அந்த மிஷினை பத்தியா கவலைப்பட போறார்? அம்மா, அவ கிட்ட பணம் இருக்குமா, அதை வச்சு கேஸ எத்தனை வருஷம் வேணாலும் இழுன்னு இழுப்பா. ஆனா நாம அப்படியா? கையில காசு இல்ல. ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போனா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இன்னைக்கு கூட ஒரு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை போட்ட வேண்டியிருந்தது.
எல்லாத்தையும் மறந்துருங்கண்ணா. இனிமே இந்த கோர்ட்டு கேஸு கம்பெனி ஃபேக்டரி எல்லாத்தையுமே மறந்துருங்க. அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பத்து என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா, மாந்தோப்புக்கு ஆசைப்பட்டு அதை அடைய போராடி தோக்குறத விட இப்போ ஒரு சின்ன மரத்தை வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கறது நல்லதுன்னு நேக்கு தோன்றது. தோ இவருக்கு கிடைச்சிருக்கே அந்த சூப்பர்வைசர் வேலை. சூப்பர்வைசர்னா என்ன கேவலமான வேலையா? அந்த வேலையை ஒழுங்கா பாருங்கண்ணா. காலம் இப்படியே இருக்காது. அது ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அது வரைக்கும் நாம போராடுவோம். வாங்குமா, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கற்பூரம் எடுத்துக்கோடி. கற்பூரமா? வேண்டாமா. பெருமாளை வெறும் கையோட போய் சேவிச்சுட்டு வருவோம். அப்பா கொடுத்த இந்த ₹1 உண்டியல்ல போட்டுட்டு வரலாம். அப்படியாவது நம்ம நிலைமை என்னன்னு அந்த பெருமாளுக்கு தெரியறதான்னு பார்த்துட்டு வரலாம். வாங்குமா, கோயிலுக்கு போலாம். வரேனா? போயிட்டு வாங்க. வரேன்டா. போயிட்டு வாங்க. குமாரு, இரு பாட்டி, குமாரு, இரு பாட்டி, நானே குழம்பிட்டு இருக்கிறேன். என்னையும் சேர்த்து குழப்பாத. நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன கொண்டு வந்திருக்க? பாரு. அழுத்தமா மூடி இருக்கு போல இருக்கு. என்ன பாட்டி அது? பால் பாயசம். பால் பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கும் பிடிக்குமா? முன்ன பின்ன நீ பால் பாயசம் சாப்பிட்டிருக்கியா? இல்லையே பாட்டி. பின்ன எப்படி உனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு சொன்ன? தெரியலையே பாட்டி. எனக்கு தெரியும். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு சொன்னேன். எப்படின்னு பாட்டி கேக்குது. என் மனசும் உங்க மனசும் ஒண்ணுங்க. உங்களுக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு நினைச்சு நான் ஆசையா செஞ்சு அத பாட்டி கிட்ட கொடுத்தேன். என்னது? உண்மை அதானே? நீ இவர்கிட்ட கரெக்டா கொண்டு வந்து கொடுத்தியான்னு பார்க்கத்தான் பின்னாடியே வந்தேன். நான் விருப்பப்பட்டு செய்யறது எதுவுமே குமாருக்கு பிடிக்கும். அப்படிதானே குமார்? ஆமாங்க. அது என்னவோ தெரியல, எனக்காக நீங்க கொண்டு வர எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது மாதிரிதாங்க இந்த பால் பாயசமும். இந்தாங்க. இதான் பால் பாயசமா? இதுக்கு முன்னாடி இதை நீங்க பார்த்ததே இல்லையா? இதோட வாசனை மணக்குதுங்க. இந்த மாதிரிலாம் பாட்டிக்கு பாவம் செய்ய தெரியாதுங்க. அடப்பாவி, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். பாட்டி பக்கத்துல இருந்து பார்த்து ஓரளவுக்கு கத்துக்குச்சு. இது அப்படியே சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க. அவசரப்படாதீங்க. எதையுமே நாகரிகமா சாப்பிடணும். இத ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரசிச்சு சாப்பிடணும். எங்க வீட்டுல ஸ்பூன் எல்லாம் கிடையாதுங்க. சின்ன கரண்டி வேணா இருக்குது. கொண்டு வரட்டுமா? இருங்க, இதை இங்க வச்சுட்டு போங்க. என்ன, நான் உன் பின்னாடியே வந்தது பயந்துட்டியா? இல்ல, நீ எதுக்கு இங்க வந்த? நீ பாயசம் பண்ணும்போது முணுமுணுக்கும் போதே நினைச்சேன் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் இங்க குமார் கிட்ட வந்து சொல்லுவேன்னு. அதான் பின்னாடியே வந்தேன். சொன்னா என்ன தப்பு? சும்மா இல்ல, நாளைக்கு உனக்கு சங்கூதுவாங்க. என்ன சொல்ற? அங்க நடக்கிற விஷயத்தை இங்க நீ மூச்சு விட்ட அப்புறம் உன் மூச்சு நின்னுடுன்னு சொல்ற. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அங்க நடக்காதீங்க எதுவுமே தெரியக்கூடாது. மூச்சை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதா. இல்ல, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். என்ன பாட்டி, கரண்டியை கழுவி வைக்க மாட்டியா? இந்தாங்க கரண்டி. இதத்தான் நான் ஸ்பூனுன்னு சொன்னேன். என்ன, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க.
முந்திரி பருப்பு திராட்சைலாம் இருக்குல்ல. ம். உங்களுக்காக முந்திரி திராட்சை நெய்யிலே வறுத்து போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. பாட்டி உங்களுக்கு நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க, ஸ்பூன் உள்ள போயிடும். பார்த்து சாப்பிடுங்க. என்னெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது, நீங்க மட்டும் சாப்பிடுங்க. நான் ஆசாசியா பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ல. நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷமே. உங்களுக்கு வயிறு நிறையும், எனக்கு மனசு நிறையும். பாவி. நீங்க நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. அழகாவும் பேசுறீங்க. இந்த பாயசம் மாதிரியே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை மயக்கிடுவ போல இருக்கு. பலே கைகாரியா இருக்கா. என்ன பாட்டி, மனசுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே. அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க பாட்டி. இல்ல நீ சாப்பிடுப்பா. சரி, நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. உங்களை நான் பார்க்க விட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்குங்க. சரி. ஐயோ, அது வேணாம், எச்சி. ஐயோ, நீங்க தானே சாப்பிட்டீங்க, அதுல என்ன இருக்கு? ஐயோ பரவாயில்லங்க, நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன். சரி பரவாயில்ல, இத நீங்களே சாப்பிடுங்க. இனிமே உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, அதை நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரியா? சரி, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. பை பை. சூப்பரா இருக்கு பாட்டி. இருக்கும்பா, இருக்கும். ஏன் இருக்காது? இந்த கதை எங்க போய் முடியும்னு தெரியலையே. இந்தாப்பா, இதுல காஃபி போட்டு கொடு. கொடுங்க சார். வாஷ் பண்ணிட்டு போடுங்க. சரிங்க சார். நல்லா ஸ்ட்ராங்கா. கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. இந்த போட்டேன் சார். ஏன் முதலாளி ஒரு டைப்பு. கடையில போய் காஃபி வாங்கினியா இல்ல ஊட்டிக்கே போய் காஃபி கொட்டையை பறிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தியான்னு கேட்பாரு. சீக்கிரம். சூடு இருக்கட்டும். சரி சார். இந்தாங்க சார். சில்லற சில்லற சீக்கிரம். அடடா, அந்த ஆள் வேற வாழ் வாழ் கத்துவா. சீக்கிரம் கொடுப்பா. என் பழப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல என் சொந்த கேண்டீன்ல 1000 பேரை வச்சு சோறு போட்டேன். இப்போ அடுத்தவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு போறேன். நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன் நான் உங்ககிட்ட. என்ன ஸ்ரீவசன், காஃபி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? காஃபி வாங்கிட்டு வரவா இவ்வளவு நேரம் லேட் ஆகுது? பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல கெஸ்ட்டுக்கு காஃபியை குடியா.